சிக்கன், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான ஒரு கிரேவி பண்ணியிருக்கிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, புரோட்டா, ஒயிட் ரைஸு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவை, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் மக்களே. இன்றைக்கி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் சிக்கனோடு சேர்த்து ஒரு அட்டகாசமான ஒரு சிக்கன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கறி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். கத்திரிக்காயை இப்படி சின்ன சின்ன பீசஸாக ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம். 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு கருவேப்பிலை ரொம்ப முக்கியம், அதிகமாக தான் சேர்த்தணும். தேவையான அளவு 1 பிடி அளவு கொத்தமல்லி தழை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு 2 தேக்கரண்டி சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். இந்த டிஷ்ஷுக்கு 8 வரமிளகா எடுத்துருக்குறோம். இதை சில்லி ஃப்ளேக்ஸாக மாற்றி நம்ம வச்சுக்கலாம். கரம் மசாலா 1 தேக்கரண்டி, சீரகத்தூள் 2 தேக்கரண்டி, மல்லித்தூள் 2 தேக்கரண்டி, சிக்கன் மசாலா 1.5 தேக்கரண்டி, மல்லித்தூள் 1.5 தேக்கரண்டி, தேவையான அளவு இந்துப்பு, 2 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது. இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சேர்த்திக்கலாம். வெயிட் பண்ணலாம். எண்ணெய் கடாய் சூடாயிடுச்சு. இப்போது சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெயை சேர்த்திக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்திடலாம். இதையை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். கரம் மசாலா சேர்த்திக்கலாம். சீரகத்தூள் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது கூட சிக்கனை சேர்த்திக்கலாம். இதையே நல்லா தட்டி விட்டுலாம். இப்போது இப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். வெயிட் பண்ணலாம். இப்போது அரைச்சி வச்ச சில்லி ஃப்ளேக்ஸை இதோட நம்ம சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கலாம். இதையே நல்லா கலந்து விட்டுலாம். இப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். சிக்கன் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம சிக்கனுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தணும். இப்போது சிக்கன் நல்லா கொதிக்கிறதுக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது
ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். வெயிட் பண்ணலாம். நடுவில் இது மாதிரி மூடி ஓப்பன் பண்ணி இப்படி கிளறி விடணும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். வெயிட் பண்ணலாம். இப்போது தண்ணி வந்து ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. நம்ம இது கூட நறுக்கின உருளைக்கிழங்க சேர்த்திக்கலாம். இது கூட நறுக்கின கத்திரிக்காயை சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் இதோட சேர்த்தியாச்சு. இப்போது நம்ம வந்து மூடி போட்டு அப்படியே நல்லா பாயில் ஆகிறதுக்கு விட்டுடலாம். இப்போ கறி வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கும் கத்திரியும் வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். நடுவில் மூடியை திறந்து நம்ம வந்து நல்லா ஒரு கிளறிடலாம். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். வெயிட் பண்ணலாம். இப்படியே வந்து அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிளறிட்டே இருக்கணும். இப்போ வந்து உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம நல்லா கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணும். இப்படியே வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறிக்கலாம். வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம அருமையாக வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.